குறள் 281. எள்ளாமை வேண்டுவா நென்பான் எனைத் தொன்றுங் கள்ளாமை காக்கதன் நெஞ்சு. விளக்க உரை. எந்த பொருளையும் களவாடும் நினைவு தன் நெஞ்சை அணுகாமல் பார்த்து காத்துக் கொள்பவனே இகழ்ச்சிக்கு ஆட்படாமல் வாழ முடியும். குறள் 282. உள்ளத்தால் உள்ளலுந் தீதே பிறன்பொருளை கள்ளத்தால் கள்வி மெனல். விளக்க உரை. பிறருக்குரிய பொருளைச் சூழ்ச்சியினால் கவர்ந்து கொள்ளலாமா என்று ஒருவன் நினைப்பதே கூட குற்றமாகும். குறள் 283. களவினால் ஆகிய ஆக்கம் அளவிறந் தாவது போல கெடும். விளக்க உரை. கொள்ளையடித்து பொருள் குவிப்பது முதலில் பெரிதாகத் தோன்றினாலும் அந்தச் செயல் ஏற்கனவே இருந்த செல்வத்தையும் அடித்து கொண்டு போய்விடும். குறள் 284. களவின்கண் கன்றிய காதல் விளைவின்கண் வீயா விழுமந் தரும். விளக்க உரை. களவு செய்வதில் ஒருவனுக்கு ஏற்படும் தணியாத தாகம் அதனால் உருவாகும் விளைவுகளால் தீராத துன்பத்தை உண்டாக்கும். குறள் 285. அருள்கருதி அன்புடைய ராதல் பொருள்கருதி பொச்சாப்பு பார்ப்பார்க நில். விளக்க உரை. மறந்திருக்கும் நேரம் பார்த்து பிறர் பொருளை களவாட எண்ணுபவரிடத்தில் அருள் கருதி அன்பாக நடக்கும் பண்பு இருக்காது. குறள் 286. அளவின்கண் நின்றொழுக லாற்றார் களவின்கண் கன்றிய காதல் அவர். விளக்க உரை. ஓர் எல்லைக்குட்பட்டு வாழ்வைச் செம்மையாக அமைத்து கொள்ளாதவர்கள் களவு செய்து பிறர் பொருளை கொள்வதில் நாட்டமுடையவராவார்கள். குறள் 287. களவென்னுங் காரறி வாண்மை அளவென்னும் ஆற்றல் புரிந்தார்க நில். விளக்க உரை. அளவறிந்து வாழ்க்கை நடத்துகிற ஆற்றலுடையவர்களிடம் களவாடுதல் எனும் சூதுமதி கிடையாது. குறள் 288. அளவறிந்தார் நெஞ்சத் தரம்போல நிற்குங் களவறிந்தார் நெஞ்சில் கரவு. விளக்க உரை. நேர்மையுள்ளவர் நெஞ்சம் அறவழியில் செல்லும் கொள்ளையடிப்போர் நெஞ்சமோ குறுக்குவழியான வஞ்சக வழியில் செல்லும். குறள் 289. அளவல்ல செய்தாங்கே வீவர் களவல்ல மட்டைய தேற்றா தவர். விளக்க உரை. அளவு என்பதை தவிர வேறு நல்வழிகளை நாடாதவர்கள் வரம்பு கடந்த செயல்களால் வாழ்விழந்து வீழ்வார்கள். குறள் 290. கள்வார்க்கு தள்ளும் உயிர்நிலை கள்ளார்க்கு தள்ளாது புத்தேள் உலகு. விளக்க உரை. களவாடுபவர்க்கு உயிர் வாழ்வதே கூட தவறிப்போகும் களவை நினைத்தும் பார்க்காதவர்க்கோ புகழுலக வாழ்க்கை தவறவே தவறாது.